ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் டேஷ் கீபோர்ட். இதில் ஏபிசிடி டு தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இல்லைனா வெறும் இங்கிலீஷ் கூட இருக்கும். நிறைய வகையான கீபோர்ட்ஸ் இருக்குது இதில் அந்த இங்கிலீஷில் வந்து எக்கச்சக்க ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஃபாண்ட்ஸ்னால் இப்போ ஏவிலே நீங்கள் ஸ்டைலாக போடுவீங்களே அந்த மாதிரி தான். நீங்கள் இப்போ பட்டன் அந்த அந்த பட்டன் இருக்குல்ல, பட்டன்ஸ்னு அந்த மாதிரி லெட்டர்ஸ் டைப் ஆகும். நீங்கள் போட்டிங்கன்னா இட்டாலிக்னா இட்டாலிக்கில் எப்படி சாஞ்சிருக்குது CLIனா அந்த மாதிரி வரும். அவுட்லைனில் அந்த அவுட்லைன் லைன் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி டைப் ஆகும். அதுவே தமிழ் கையேடில் நிறைய இருக்குது. அதை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் வெறும் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம். இதில் வந்து வரைஞ்சி காட்டலாம். இப்படி எழுதணுன்னா அங்கே டைப் ஆயிரும். அப்படியே இப்போ எழுதணுன்னா டைப் ஆயிரும். அது டைப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் எழுதணும். அப்போ தான் அங்கே அந்த லெட்டர் கொலாப்ஸ் ஆகாத இருக்கும். இப்போ சில இடத்துல வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகிற மாதிரி போட்டோன்னா அது கொலாப்ஸ் ஆயிரும். அப்படியே இப்போ ப்ளஸ்ஸு டீ மாதிரி போடுறோன்னா அது டீன்னு தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ப்ளஸ்ஸு டீ மாதிரி போட்ட என்ன டீ போட்டு வச்சுருக்குன்னு கேட்பாங்களா? இது கேட்காத அப்படியே ரைட் பண்ணுறோம். அண்டு மாதிரி போட்டோன்னா அண்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே வாய்ஸ் டைப்பிங்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸ்லேயே பேசிக்கலாம். நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே டைப் ஆயிரும். இதில் நம்ம ஸ்பீக் நவுன்னு போடுறப்ப தான் நம்ம பேச முடியும். நான் வந்து எதுவும் பேச விரும்பல, அதனால் அப்படியே எடுத்து போட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில, இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பணுன்னா இது யூஸ் ஆகும். இதுலேயே நிறைய எமோஜிஸ் அதெல்லாம் வருமா, ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும். இதில் வந்து தன்னு இருக்கா, A for alphabets, A for alphabets, T for தமிழ். இந்த ஆல்ஃபபெட்ஸ் எனக்கு டக்குன்னு வாயில் நொடியில் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எனக்கு வந்து அது பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ சாரி. இனிமேட்டுக்கு நான் அது ப்ரொனவுன்சியேஷன்ஸ் கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுலேயே வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸும் வச்சுக்கலாம். அதில் இப்போ உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணும், ஆட் ஃபோட்டோஸ்னு இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா அது ஒரு உங்களை ஃபோட்டோஸ் கேலரிஸ்லாம் இருக்கும், ஆல்பம் இருக்கும், அது உள்ளே கூப்பிட்டு போயிடும். அது உள்ளே போய் உங்களுக்கு தேவையானதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக